ஆலோ ப்ளவுஸில் வந்து சென்டரில் டாட் பிடிச்சிருக்காங்க. நம்மளும் சென்டரில் எடுத்துகிட்டு எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு அகலம் இருக்குது. 2.5 இன்ச்சுனா நம்ம 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். பூப்பட்டி ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் உள்ள போயிடும். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம அதே அளவுக்கு டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாட் வந்து கீழே நம்ம பட்டிக்கிட்ட டாட் பிடிப்போம்ல, அந்த டாட் பிடிக்கலாம். நெக்கு பக்கத்துலேருந்து 1 இன்ச் இந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன். அந்த லைனுக்கு நேரம் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ அந்த லைனுக்கு மேலே இப்படி எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுத்த இடத்துல மட்டும் கரெக்டாக வச்சுட்டு இந்த வி ஷேப்பில் சேராமல் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் எடுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது எவ்வளோ அகலமோ எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஹைட்டு 2.5 இன்ச் இருக்குது. நம்ம இதுலேயும் 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். அகலம் வந்து 1.5 இருக்குது. ஹைட் வந்து நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் உள்ளே போயிடும். இந்த சைடும் அதே மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ மூணாவதாக ஆர்ம் ஹோல் டாட் பிடிக்கலாம். அலோ ப்ளவுஸில் சென்டரில் இருக்கா இல்லை செகண்ட் டாட்டுக்கு நேரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செகண்ட் டாட்டுக்கு நேரம் தான் இருக்குது. அதில் 2 டாட்டுக்கும் 1/2 இன்ச் கேப் இருக்குது. நம்ம அதே 1/2 இன்ச் கேப் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாட்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஷேப் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஷேப் நல்லாவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்போ பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டி வந்து ஒரு சைடுக்கு 3 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். 2த்துக்கும் 6 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீழே வந்து நம்ம உள்ளே போகிறத 2 பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கப் ஷேப் வச்சுட்டு அதுக்கு மேலே வர பட்டியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம கீழே டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி சைடாக மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணலாம். இந்த வளைவு வரணும் நமக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு லைனாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்.